எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்ன அபி உடனே வர சொன்னீங்களாமா? ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம் அபி? நாதமுனி கம்பெனிக்கு 5 லட்சம் ரூபாய் கேஷா நீங்க எடுத்துட்டு போய் கட்டினீங்கன்னு கிருஷ்ணன் சார் சொல்றாரு. ஆமா. 5 லட்சம் கட்டிட்டீங்களா? கட்டியாச்சே. எப்ப கட்டினீங்க? 2 லட்சம் தான் என்ட்ரி ஆயிருக்கு. நீங்க? நான் தான் அந்த கம்பெனி ஓனரோட தம்பி. நீங்க 5 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்தேன்னு சொல்றீங்க. இவங்க என்னடானா 2 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால 3 லேக் ரூபீஸ் செக்க பேங்க்ல போட்டு கேஷ் எடுத்திருக்காங்க. மொத்தம் 8 லட்சம் ரூபாய் நம்ம கம்பெனியை விட்டு வெளியில போயிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது? ஒருவேளை உங்க சைடுல ஏதோ என்ட்ரி பண்ணாம விட்டுட்டாங்களோ என்னவோ. அதுக்குள்ள சான்ஸ் இல்லை மேடம். அப்போ நான் அண்ணன்கிட்ட பேசிட்டேன். உங்க பேமெண்ட் 2 லட்சம் தான் வந்திருக்குன்னு சொன்னாரு. அது கரெக்டா என்ட்ரி ஆயிருக்கு. நாங்க எவ்வளவு வியாபாரம் பண்றோம், அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லை. அதுலயே 5 லட்சம் பெரிய தொகை, கண்டிப்பா மிஸ் ஆகாது. அப்புறம் எப்படி? மேடம், நாங்க 3 தலைமுறையா நேர்மையா தொழில் பண்றோம். பொய் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இதோட முடிய போறது இல்ல. காலம் பூரா நம்ம பிசினஸ் பண்ணோம். ஆமா சார், புரியுது சார். உங்களை நாங்க குறை சொல்லல சார். ஏதோ கவனக்குறைவா ஏதாவது நடந்திருக்கும், அவ்வளவுதான். நோ, அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லை மேடம். உங்க மேல இருக்க நம்பிக்கைனால தான் இவ்வளவு நாளா உங்க பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுவுமே வரலங்கிற சூழ்நிலையில தான் எங்க கிட்ட இந்த போஸ்டட் செக்கை போட்டு கேஷ் எடுத்துக்கிட்டோம். சார் ப்ளீஸ், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எங்க சைடுல எந்த தப்பு நடக்காதுங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். எதுக்கும் நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பாருங்களேன். என்ன மேடம் இது? நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேசுறதே பேசிட்டு இருந்தா அப்படி? இல்ல சார், நாங்க அதுக்காக சொல்லல சார். ப்ளீஸ் அபி, சாரி, ஐ வெரி சாரி. என்ன? இல்ல, அவர் சொல்றது சரிதான். நான் தான் கட்ட மறந்துட்டேன். இன்னும் பணத்தை கட்டலைன்னு தான் நினைக்கிறேன். மறந்துட்டீங்களா? ஆமா அபி, ஐ வெரி சாரி. இதுக்கு பேர் தான் செலக்டிவ் அம்னீசியாவா? இந்த மாதிரி எவ்வளோ லட்சம் ரூபாயை நீங்க மறந்துருக்கீங்க? பாஸ்கர், இது கம்பெனி பார்ட்னர்ஸ் கிடையே உள்ள உள் விவகாரம். நீங்க தலையிட வேணாம். தொல்காப்பி, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அவர் கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சாரி சார், எங்க பக்கம் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே மேடம், பரவாயில்ல. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அபி, நான் ஆடிட்டர் போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. அபி, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகே மேடம், வரேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் தொல்ஸ். என்னாச்சு? பணத்தை நீங்க உண்மையிலேயே கட்டலையா, இல்ல பணத்தை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? அதான் சொன்னேன் அபி, மறந்துட்டேன். இவ்ளோ பெரிய தொகையை எப்படி மறந்தீங்க தொல்ஸ்? சொல்லுங்க தொல்ஸ், என்ன பண்ணீங்க? என்ன ஆச்சு? இல்ல, மறந்துட்டேன், சாரி. டி நகர் போலாமா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. எங்க சார் போனா? யோ, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணியா? பாச போயா? ஏன் சார் அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல,
அந்த ஆட்டோல போறவன் என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டே இருக்கான். அதனால இன்னைக்கு எப்படியாவது வாங்கிடலான்னு இருக்கேன். ஃபாஸ்டா போ. ஓகே பிடிச்சலாம் சார். என்ன டிரைவர், டிராஃபிக் ஜாமா? என்னன்னு தெரியல, போலீஸ்காரங்க திடீர்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க வண்டியெல்லாம். என்னையா அவசரமா போறோங்கிற நேரத்துல செக்கிங்க. என்னங்க, என்ன மேட்ரு? என்ன விஷயம்னே தெரியல சார். வண்டியை நிப்பாட்டி போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போ. என்னப்பா லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் எடு முதல்ல. எடியா உள்ளலாம் பாரு. நீ வண்டி எடு. இது ஆட்டோ. இங்க என்ன வாயா பண்ணிட்டு வாயா. ஏய் மெதுவா வாயா வாயா. ஐயோ என்னன்னு பாருயா. போடுங்க. போடுறது மாட்டீங்க. டிராபிக்லாம் கிளியர் பண்ண. டிராபிக்லாம் கிளியர் பண்ணியா? சார் உபேந்திராவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடலாம் சார். அவனை என்ன பண்ணுங்க ஏது பண்ணு எனக்கு தெரியும். இந்த பார் இவனை எங்க வச்சு விசாரிக்கிறோன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே சார், கூட்டு ஸ்டேஷன் போயிடுங்க. நீங்களும் ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க. ஓகே சார். வாங்க போலாம். நீங்க போங்க, நான் வரேன். நீங்க போங்க. நிறுத்து நிறுத்து. என்னையா சார் உபேந்திரா பாஸ்கரை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவரை சுட பார்த்தான் சார். என்னது? நம்ம எஸ்ஐ பிரபு சார் அவனுக்கு தெரியாம பின்னால போய் வசமா மடக்கிட்டார் சார். நானும் கூட இருந்தேன். அவனை வண்டியில ஏத்தணும். எங்க சார் ஸ்டேஷனுக்கான்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? எல்லாம் எனக்கு தெரியும், இதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, யாரு என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல சொன்னார் சார். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா போச்சு சார். எங்களை விட்டுட்டு அவர் மட்டும் உபேந்திராவை ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டார் சார். என்ன நெஞ்சு எழுத்த அவனுக்கு? தனி ரூட்ல போறான் அந்த பிரபு. இருக்கட்டும், அவனுக்கு நான் வைக்கிற ஆப்பு.
நீ இருக்கிறப்ப அந்த உபேந்திரா கிட்ட பிரபு ஏதாவது பேசினானா? இல்ல சார், ஒண்ணுமே பேசல. சரி, எந்த பக்கம் ஜீப் போச்சு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போச்சு சார். ஓ அப்படியா? சரி, நீ வண்டியில ஏறு. சார் எங்க சார் போயிருப்பாங்க? எங்க போயிருக்க போறாங்க? நம்ம வண்டியில தானே போனாங்க. பிடிச்சிடலாம், ஏறு. ஓகே சார். வண்டி அடியா. சொல்லுங்க கங்கா, பணத்தை என்ன பண்ணீங்க? கங்கா ப்ளீஸ், இந்த கேள்விக்கு அமைதி பதிலாகாது. சொல்லுங்க. என்ன கங்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஆபீஸ்ல இது சம்பந்தமா என்ன கேள்வி கேட்கறாங்க, நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். ப்ளீஸ் கங்கா, என்னடாச்சு சொல்லுங்க. ஏன் அந்த கம்பெனிக்கு பணத்தை கட்டல? அது வந்து கங்கா சொல்லுங்க ப்ளீஸ். தொல்காப்பியன், எனக்கு அப்போ ஒரு அவசர தேவை. அந்த பணத்தை நான் எடுக்க வேண்டியதா போச்சு. அதான் 10 நாள்ல திரும்பி வந்துருங்கிற நம்பிக்கையில தான் நான் அதை யூஸ் பண்ணேன். என்ன பேசுறீங்க கங்கா? அது ஆபீஸ் பணம், அது எப்படி பர்சனலா எனக்கு புரியல. சரி, இதை ஏன் நீங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல? இத பாருங்க கங்கா, அது உங்ககிட்ட நான் ஆபீஸ் விஷயமா கொடுத்த பணம். அதை நீங்க முறைப்படி அந்த கம்பெனில கட்டியிருக்கணும். சரி, கட்டல. அட்லீஸ்ட் ஏன் கட்டலைங்கிற காரணத்தையா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் ஆபீஸ்ல அதை பத்தி பேசி எப்படியாவது மேனேஜ் பண்ணிருப்பேன். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அதை விடுங்க. அப்படி அவசரமா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க கஷ்டம் வந்தது? சொல்லுங்க கங்கா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சரி, தனிப்பட்ட முறையில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? ப்ளீஸ் தொல்காப்பியன், என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் கங்கா, ஏன் சொல்ல முடியாது? இந்த பதில ஆபீஸ்ல என்கிட்ட கேள்வி கேட்கறவங்கிட்ட சொல்ல முடியாத? தொல்காப்பியன், புரிஞ்சுக்கங்க. கங்கா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் பணத்தை நீங்க ஏன் எடுத்தீங்கன்ற காரணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொல்காப்பியன், மறுபடியும் நான் சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கங்க. நடந்ததை விட்டுருங்க. இப்போதைக்கு நான் பெரும் குழப்பத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என் மேல வச்சிருக்கிற பிரியத்துக்காகவாது. கங்கா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஓகே, உங்க மேல பிரியம் வச்சிருக்க ஒரு ஆள் தானா? அந்த நம்பிக்கையில கேட்கிறேன். சொல்லுங்க, பணத்தை என்ன பண்ணீங்க? என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால சொல்ல முடியாது. நீங்க என் மேல வச்சிருக்கிற பிரியம் உண்மைன்னா இத பத்தி கேட்காதீங்க. கங்கா, மறுபடி தப்பா பேசுறீங்க. பிரியத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. இத பாருங்க, பிரியத்துக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. சரி, நீங்க பிரியப்பட்ட ஒரு ஆளுக்காக எல்லாம் மீறல? என்ன சொல்றீங்க? அபிய பத்தி தான் சொல்றேன். அபிய பத்தியா? ஆமா, நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோம் அபிக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு பிறகும் விடாம அபிய துரத்திருக்கீங்க இல்லையா? பாஸ்கர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவரும் அபியும் பிரியறதுக்கு கூட நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க. கங்கா, கங்கா, நீங்க எதையோ போட்டு குழப்பிட்டு பேசுறீங்க. அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? சரி, என் மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா? சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கங்கா, பாஸ்கர் சில விஷயங்களை உங்கள்கிட்ட தப்பா சொல்லியிருக்காரு. அப்ப நான் இருந்த சூழல் அப்படி, இப்ப நான் இருக்கிற சூழல் வேற. அதுக்காக என் பிரியத்தை நீங்க சந்தேகிக்கிறீங்களா இல்ல சோதிக்கிறீங்களா? கங்கா, நான் இப்ப நேரடியாவே சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அதனாலதான் உங்க அம்மா என்கிட்ட கேட்டப்ப நான் உடனே சரின்னு சொன்னேன். ஆனா நீங்க வீடு வரைக்கும் வந்து சத்தம் போட்டீங்க. இப்ப நான் பணத்தை பத்தி கேட்டா நீங்க எனக்கு பிரியம் இருக்கான்னு கேக்குறீங்க. ப்ளீஸ் கங்கா, பணத்துக்கும் பிரியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க எடுத்த பணத்துக்கு பதில் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். எனக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை கங்கா. ஆனா நான் வச்சிருக்க பிரியத்துக்காகன்னு சொல்லி பணத்தை மையமா வச்சு பேரம் பேசுறீங்க பாருங்க.
எனக்கு உங்களை பத்தி ஒண்ணு புரியுது கங்கா. கங்கா, நீங்க ஒரு மாயை. உங்ககிட்ட குறைகள் நிறைய இருக்கு. ஆனா அதே குறைகளோட தான் உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களால பணத்தை கொடுக்க முடியலன்னா கூட சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு ஆத்மார்த்தமான பிரியத்தை பணியமா வச்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. பண விஷயத்தை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் கங்கா, பாத்துக்கிறேன். పదని సరి గారి నిసరి గమప పదని సరి గారి గరి సని సని దప. ஹலோ ஐயா, நான் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லியா போலீஸ், என்ன மேட்ரு? ஆ, அந்த பிரபு உபேந்திராவை பிடிச்சிட்டாயா? உபேந்திராவை பிடிச்சாச்சா? இப்ப எங்கயா இருக்கான் அவன்? அது தெரியலங்கய்யா. தெரியலையா? என்னையா உளற? உண்மைதான் சொல்றேன். உபேந்திராவை பிடிச்ச பிரபு அவன் எங்க தனியா ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாயா. கூட இருந்த 8 கான்ஸ்டபிள் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டான். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இத சொல்றதுதான் எனக்கு இந்நேரத்துக்கு போன் பண்ணியா? சரியான வெட்டி ஆபீசரியா நீ? எவனோ சொல்ற தகவலை எனக்கு சொல்றதோட சரி. உருப்படியா ஒரு காரியமாவது பண்ணிருக்கியா நீ? சரியான ஆளியா நீ? உன்னை கூட வச்சிருக்கிறது எனக்கு வேஸ்ட். சரி சார். என்னையா சாரி? இந்த பார், என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த உபேந்திரா பிரபு கூட அதிக நேரம் இருக்கவே கூடாது. அப்புறம் நான் பண்ணி வச்சிருக்க ஐடியா எல்லாம் வேஸ்டா போயிடியா? நீ என்ன வேணாலும் பண்ணு, எத்தனை வண்டிங்க வேணாலும் எடுத்துக்கோ, எவ்வளவு ஆளுங்களை வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா அந்த உபேந்திரா என்கிட்ட வந்தாகணும். ஓகே சார். வெட்டியா போன் பண்றதை விட்டுட்டு உடனே போய் தேடியா. ஓகே சார். பிரபு